என்ன? பாதாம் சாப்பிடு. எதுக்கு? பிஸ்தா சாப்பிடு. நாயர், நான் எதுவுமே கேட்கலையே, எனக்கு எதுக்கு இதெல்லாம்? നൈറ്റ് എവിടെ പടുക്കും? ഞാൻ ഡെയിലി ഇതേപോലെ ഗവനിക്കും. പറയൂ, നൈറ്റ് എവിടെ പടുക്കും? மகாராஜா! എന്താ? Shut up! ஐயா, இன்னைக்குதான் முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன ஒரு நெஞ்செழுத்து இருந்தா என்கிட்ட எப்படி ஒரு வார்த்தை கேட்ப? என்ன பிரச்சனை? ഇല്ലേ, നൈറ്റു ഞാൻ എവിടെ പടുക്കണമെന്ന് കേൾക്കാൻ നനച്ചു. പക്ഷേ ടങ് സ്ലിപ്പായി നീ എവിടെ പടുക്കുമെന്ന് കേട്ടു. யோ, பாதாம் சாப்பிடு, பிஸ்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே எவ்வளவு படுக்குன்னு கேட்டேன். இப்ப டங் ஸ்லிப் ஆகுதா? லட்சுமி, நாயர் பண்ணது தப்புதான். ஒரு தடவை 2 தடவை வாயில சொல்லி பாரு. கேட்கலன்னா 3ஆவது தடவை கையில என்ன கிடைக்குதோ அதுல அடி. ஆனா வயிற்றுல மட்டும் அடிக்காத. ஏன்னா பாவ நாயர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் முதல் மாச சம்பளத்தை எதிர்பார்த்து கேரளால உட்கார்ந்து இருப்பாங்க. இவர் பண்ண தப்புக்கு அவங்க ஏன் கஷ்டப்படணும்? இத பாரு நாயர், இன்னொரு தடவை பாதாம் பிஸ்தா கொடுத்து செட்டப் இல்ல இல்ல, ഞാൻ തിരുന്തി. ഇനി സമയலுக்கு கூட ഞാൻ பாதாம் பிஸ்தா யூஸ் செய்யல. என்ன? ஒரு முக்கியமான விஷயம், மாடிக்கு போய் பேசுவோம் வா. நான் அந்த வெங்கட சுப்பிரமணியத்தை என்னமோ நினைச்சமா, உண்மையிலேயே அந்த தம்பி ரொம்ப கெட்டிக்காரனா இருக்காப்ல. அப்படிங்களா? ஆமாமா, உங்க அப்பா ஹார்ட் பேஷண்டா இருந்ததுனால நிர்வாகத்தை சரியா கவனிக்க முடியல. அதுல சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. நேற்று அந்த தம்பி ஒரே நாள்ல எல்லா ஃபைல்ஸையும் டீட்டெயிலா புரட்டி பார்த்துட்டு, மகாராஜா இது சரியில்லை, இதெல்லாம் இப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிச்சு. நானும் சரின்னுட்டேன். பாப்பா கரெக்டான ஆளத்தான் உத்தியோகத்துல வச்சிருக்கேன். அதெல்லாம் சரி பாப்பா, அந்த தம்பியை பிடிச்சிருந்தது, அட்வான்ஸ் கொடுத்து உத்தியோகத்துல வச்ச. என்ன எதுக்கு அந்த தம்பிக்கு முன்னால மகாராஜா வேஷம் போட சொன்னேன்? சரி, அது கூட பரவாயில்ல. நீ இவ்வளவு பெரிய பேலஸ்க்கு குயின், அந்த ஆள் முன்னாடி கை கட்டிக்கிட்டு வேலைக்காரியா நிக்கிற. அந்த ஆள் உன்னை கண்ணத்துல கிள்றான், இடுப்புல கிள்றான். எதுக்கு இதெல்லாம்? இல்ல, நான் தான் இந்த பேலஸ்க்கு குயின்னு தெரிஞ்சா அவர் என்கிட்ட க்ளோஸா பழக மாட்டாரு. அவர் எதுக்கு உங்ககிட்ட க்ளோஸா பழகணும்? அப்பதான் அவரை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். என்னம்மா இது? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவர் சொந்த ஊருக்கே போய் பிறந்த ஆஸ்பத்திரியில இருந்து ஆதி அந்த வரைக்கும் விசாரிச்சுட்டு வந்திருக்க மாட்டேன். இல்ல, இந்த செட்டப் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. கொஞ்ச நாள் இப்படியே இருப்போம், வாங்க.